நான் நேற்று பேப்பர் படிக்கும்போது ஒரு நியூஸ். திருமலை திருப்பதி இல்லை, ஆக்சுவலாக திருப்பதியில் வந்து இந்த நன்கொடை வழங்குறதுலாம் வந்து காமனான ஒரு விஷயம். திருப்பதி இல்லை, எந்த கோயிலுக்கு நன்கொடை வழங்குறது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். திருப்பதியில் ஜூலை 16 தேதி மட்டும் கிட்டத்தட்ட 97 கோடி ரூபாய்க்கு காணிக்கை செலுத்தியிருக்காங்க நன்கொடையாளர்கள். இந்த நியூஸை படித்து ஒரு நிமிஷம் தலையே சுற்றி போச்சுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னன்னா, கோயிலுக்கு போனால் காணிக்கை வழங்குறோம், அது வந்து திருப்பதியில் கொஞ்சம் அதிகமாக வழங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பட் யோசிச்சு பாருங்க, ஒரே நாளில் 97 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட காணிக்கையாக மட்டும் வழங்கியிருக்காங்கன்னா ஜஸ்ட் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல கைஸ். என்னன்னா, அது ஏன்னு சொல்கிறேன், இந்த திருப்பதியில் வந்து நன்கொடை செலுத்துறதுக்கு வந்து சில பேர் சில ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சில சிறப்பு சலுகைகள்லாம் கொடுப்பாங்க இந்த திருப்பதி சைட்லேருந்து. ஏன்னா காலைல இந்த ஒரு வருஷத்தில் 3 VIP தரிசனம், காலைல ஸ்பெஷல் பூஜையில் கலந்துக்கிறது, ஸ்பெஷல் என்ட்ரி, இந்த மாதிரி வந்து ஒரு சில சலுகைகள் வந்து இந்த பதிவு பண்ண நன்கொடையாளர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறவங்களோட அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கொஞ்சம் நாங்கள் இன்னும் இது கொஞ்சம் கஷ்டமாக போகிறோம், இல்லைருந்து சில சலுகைகளை குறைக்க போகிறோம், புதுசாக இனிமேல் வந்து நம்ம நன்கொடையாக கொடுக்குறவங்களுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷனை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அமலுக்கு வர்றது வந்து நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நாலு வந்து நன்கொடை கொடுக்குறவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் புது ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி கொடுக்குறவங்களுக்கு வந்து அந்த பழைய மெத்தடே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த பழைய சலுகைகளை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரே நாளில் மட்டும் 97 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. எப்பா, ஒரு நிமிஷம் அப்படியே தலையை சுற்றி போயிடுது. ஆனால் என்ன தெரியுமா, இதில் ஒரே ஒரு கேள்வி தான். இது நான் கோயிலுக்கு ஆக்சுவலாக எதுவும் பேச விரும்பல, பட் யோசிச்சு பாருங்களேன். இன்னமும் வந்து ஒருவோட சாப்பாடு கஷ்டப்படுற, சரியாக ரோடு வசதி இல்லாத, சரியான வீட்டு வசதி இல்லாத, எஜுகேஷனுக்கு சரியான காசு இல்லாத எவ்வளவோ ஏழை மக்கள் இந்த நாட்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. உலகம் முழுக்க இருக்காங்க. நம்ம இந்தியா பற்றி மட்டும், தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசுவோமே, தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் இருக்காங்க. பட் ஒரு நாளில் 97 கோடி ரூபா கோயிலுக்கு மட்டும் காணிக்கையாக மட்டுமே செலுத்த முடியும் அப்படின்னா, உண்மையிலே இவ்வளோ நினச்சா ஒரு ஏழையே இல்லாத, அடுத்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாத ஆட்களை உருவாக்கிட முடியும்ல. ஆனால் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம இன்னும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மக்கள் வந்து இன்னமும் ஒரு ஃப்ரீ சாப்பாடு போட்டால் போய் கீழே நின்று வாங்குறது, ஒரு ஃப்ரீயாக விஷயத்தை கொடுத்தா போய் கீழே நின்று வாங்குறது, இந்த மாதிரி மனநிலையில் மக்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சொல்வார்ல, பணக்காரனாகவே இருந்துகிட்டே இருக்கணும், ஏழையாக இருந்துகிட்டே இருக்கணும்னு. அப்படி தான் இருக்குது. உண்மையிலே இந்த நியூஸை கேட்டப்போ எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. எதுனா, அப்போ இவ்வளோ பணம் மக்கள்கிட்ட இருக்குது, இவ்வளோ பணம் வச்சிருக்காங்க, இது சும்மா சாம்பிள் தான் போல் இருக்குது. இன்னும் ஒவ்வொரு கோயிலையும் இவ்வளோ நன்கொடை வரும். அந்த நன்கொடையெல்லாம் சேர்த்தாலே ஒரு ஏழ்மையே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கிடலாம். தெரியல, இந்த நியூஸை இப்போ கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.